ஏன் நொண்டி பிள்ள புல்லு முடிஞ்சிருச்சா? புல்லு எடுத்துடா. டேய், யாரா அப்ப நொண்டின்னு கூப்பிட்டது? நான் தான் கூப்பிட்டேன். யாரை கூப்பிட்ட? இந்தா, அவன் பேர் என்ன? அமுதன். இவ்வளோ அழகான பேர் வச்சிருக்கான், நொண்டின்னு கூப்பிடலாமா? அவன் தானே நொண்டி வந்தான். நான் ஊனுட்டேன். நான் தான் நொண்டி. அவன் ஊனண்டா நொண்டின்னு கூப்பிட்டியா? டேய் தம்பி, இந்த உலகத்திலே முதல் ஊனம் யார் தெரியுமா? காசு பணம் வசதி இருந்து பிறருக்கு உதவி செய்யாமல் இருக்கான் பாரு, அவன் தான் முதல் ஊனம். இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவன். சரியா? இறைவன் படைப்பில் வந்து பல விதமாக இருக்கும். நம்மளை யாரையும் குறை சொல்ல, நமக்கு ஊனம் இல்லை, ஆனால் நமக்கு பல குறைகள் மனசில் இருக்கும். உடம்புல சீக்கு இருக்கும், கை கால் வலி பிரச்சனை இருக்கும், காது கேட்காமல் இருக்கும், 1008 பிரச்சனை உடம்புல இருக்கும். அது ஒரு ஊனம் தான். ஆனால் இதை நம்ம பெருசாக நினைக்கிறது இல்லை. ஊனன்ற இது கிடையாது. புரியுதா? செல்வம் இருந்தும் பணம் இருந்தும் வசதி இருந்தும் பிறருக்கு உதவி செய்யாமல் வாழ்கிறான் பாரு, அவன் தான் உலகத்தில் முதல் ஊனம். சரியா? இந்த மாதிரி உள்ளவங்களை வந்து நொண்டின்றது, செவிடன் கூப்பிடுறது, அதெல்லாம் கூப்பிடக்கூடாது. இறைவன் வந்து மன்னிக்க மாட்டான். நான் நம்ம பிள்ளைங்க ஊனம் தானே செய்ய முடியும். நமக்கு எவ்வளோ சங்கடமாக, யாராவது கூப்பிட்டுட்டே நம்ம பிள்ளைய எவனா ஊனம் ஏன்னா நொண்டின்னு கூப்பிட்டு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். சங்கடம் தானே? அந்த மாதிரி யாரும் செய்யக்கூடாது. யாரையுமே சரி பேரை சொல்லி கூப்பிடணும். சரியா? நீ உன் ஃப்ரெண்டுங்க யாராவது இந்த மாதிரி யாரும் கூப்பிட்டா இனிமேல் கூப்பிடாதரா, தப்புடா அப்படின்னு சொல்லணும். சரியா? யாரையும் இந்த மாதிரி குறைய சொல்லி கூப்பிடக்கூடாது. சரியா? நான் பார்ப்பேன், எங்கேயாவது அவன் இந்த மாதிரி கூப்பிட்றத பார்த்தேன்னு வையேன், பார்த்துக்கப்புறம்